இந்தியா கூட்டணியை திட்டமிட்டு திமுக பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. தான் நின்று எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும். இதை நீங்கள் அப்படி தான் ஆழமாக பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். இது என்னுடைய கருத்து. நீங்கள் ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் போகலாம். இதுவரைக்கும் 3 தேர்தல்களை கொள்கை கூட்டணின்னு மார்த்தட்டி கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனிமேல் அது கொள்கை கூட்டணி என்று சொல்வதற்கான தார்மீக அருகதையோ தகுதியோ கிடையாது. என்னைக்கு நீங்கள் வந்து விசிகாவும் இடதுசாரிகளை இவ்வளவு தூரம் இழிவுபடுத்தணும், இவ்வளோ தூரம் அவங்களை காயப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒரு சீட்டு தான் நாங்கள் கூட கேட்டோம். இல்லை அட்லீஸ்ட் அந்த கொடுத்த சீட்டையாவது ரீடைன் பண்ணிருக்கணும்ல. அதுதான் அவங்க கேக்குறாங்களே. 6 சீட்டு 5 சீட் ஆக்குறீங்கன்னா நீங்க இடதுசாரிகளை இழிவுபடுத்துறதாக நியூஸ் இல்ல. மாறாக தேமுதிக மாதிரியான கட்சிகளை உள்ள கொண்டு வரது மூலமா பாஜக ஆதரவு சக்திகளை திமுக பலப்படுத்துகிறது. நாளைக்கு ஒருவேளை அரசியல் சூழ்நிலை மாறினால் 26க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கூட பிஜேபியோடு போய் சேரும் ஆதரிக்கும். ஆனால் விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ போக மாட்டார்கள். திமுகவை விட 100 மடங்கு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல உறுதியா இருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும். 99லேருந்து 2003 வரைக்கும் 4.5 ஆண்டுகள் பிஜேபி கூட்டணியிலிருந்து வளமான இலாக்காக்களை அனுபவித்தவர்கள்.